விக்ரமாதித்தன் கதைகள். 4ஆம் நாள் காலையில போஜராஜன் மேளதாள முழக்கங்களுடன் பரிவாரத்தினர் புடைசூழ ஆடம்பரமா கொலுக்கூடத்திற்கு வந்து அங்கிருந்த நவரத்தின கசிதமான சிங்காதனத்தின் படிகள்ல ஏறத் தொடங்கினான். 3வது படியை கடந்து 4வது படியில அவன் தன் வலது காலை எடுத்து வச்சப்போ அந்த படிக்கு காவலாக இருந்த மங்கள கல்யாணி எனும் பதுமை கை கொட்டி சிரிச்சுது. ஹே போஜராஜரே, நில்லும். நான் அறிந்த வரையில் எங்கள் விக்ரமாதித்த பூபதியை போன்ற வீர தீரமும் குண விசேஷமும் உள்ளவர் அன்றோ இந்த சிம்மாசனத்தில் ஏறி அமர முடியும்னு சொல்லிச்சு பதுமை. மங்கள கல்யாணி பதுமையே, அப்படி உங்கள் விக்ரமாதித்த பூபதியிடம் நீ அறிந்த விசேஷ வல்லமை என்ன? அந்த கதையை சொல்லுன்னு சொன்னான் போஜராஜன். பதுமை அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட்ட விக்ரமாதித்த பூபதியும் மதிமந்திரியான பட்டியும் ராஜ்யபாரத்தை மந்திரிமார்களிடம் ஒப்படைச்சிட்டு வேதாளத்தின் மேலே ஏறிக்கிட்டு காடு மலை வனாந்திரங்களை கடந்து ஆகாய மார்க்கமா வந்துகிட்டு இருந்தாங்க. வழியில புஷ்பவனம் சூழ்ந்த ஒரு தடாகமும் அதன் கரையில அலங்காரமான சத்திரம் போன்ற ஒரு உல்லாச மடமும் இருந்தது. அதை கண்ட விக்ரமாதித்தனும் பட்டியும் தடாகத்துல இறங்கி தாகம் தீர்த்து மடத்துல சிரம பரிகாரம் செய்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சண்முகப்பூவின் வாசனை கமகமன்னு வீசிச்சு. அதை உணர்ந்த விக்ரமாதித்தன் தன் மதிமந்திரிய பார்த்து, பாருமையா பட்டி, சண்முகப்பூ வாசனை கமகமவென்று வருகிறதே, அதன் காரணத்தை அறிந்துவான்னு அனுப்பி வச்சான். பட்டியும் வெளியேறி போய் காரணம் அறிய முடியாம திரும்பி வந்தான். பின்பு அவங்க 2 பேரும் அந்த வனத்துல சுற்றி திரியும் போது எதிரில் வந்த 4 வழிப்போக்கர்கள் கிட்ட செண்பகப்பூவின் நறுமணம் கமழ்வதின் காரணம் என்னன்னு கேட்டான். அந்த 2 பேரையும் அவங்க அப்போ சத்திரத்தை விட்டு வெகு தூரம் அழைத்து போய், ஐயா, நீங்கள் கேட்டதற்கு உடனே பதில் சொல்லாமல் இவ்வளவு தூரம் அழைத்து வந்ததற்கு எங்களை மன்னித்து விடுங்கள். அந்த சத்திரத்தில் ஆண்வாடையே படக்கூடாது. இங்கிருந்து காத வழி தூரத்தில் விஜயநகரம் என்றொரு பட்டணம் இருக்கிறது. அப்பட்டணத்தின் அரசனான விஜயரங்க ராஜனின் மகளே செண்பகவல்லி. அவள் பிறக்கும் போதே செண்பகப்பூ வாசனையுடன் பிறந்தாள். அதனால் அவளுக்கு செண்பகவல்லி என்று பெயரிட்டனர். அவளுக்கு 22 வயதாகிறது. அவள் புஷ்பவதியான 12வது வயதிலிருந்து இன்னும் 12 வயதாகும் வரையில் ஆண் வாடையே கூடாதென்று அவள் பிரதிஞ்ஞை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் விஜயநகர பட்டணத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாதி பெண்களுடனே இங்கு வந்து ஆனந்தமாக நீராடி சத்திரத்திலே தன் தாதி பெண்களுடன் ஆடி பாடி சதுரங்கம் விளையாடி ஏகபோகமாகவும் கோலாகலமாகவும் பொழுதை கழித்துவிட்டு செல்வாள். வெள்ளிக்கிழமையன்று அவள் புறப்பட்டு வரும் வழியில் ஆண் பிள்ளைகள் ஒருவரும் வரக்கூடாதென்று வியாழக்கிழமையே யானை மீது முரசறிவிப்பார்கள். தவிர அவள் தனியே ஒரு கோட்டை கட்டி ஆண் வாடையே இன்றி கன்னிமாடத்திற்குள் இருந்து வருகிறாள். அந்த கோட்டையின் பக்கம் கூட ஆண்கள் போகக்கூடாதென்று தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. தடையை மீறி ஆண்கள் எவராவது அந்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டால் அவர்கள் சிரசாக்கினைக்கு உட்பட வேண்டியதுதான். அந்த செண்பகவல்லியால் வந்தமரக்கூடிய சத்திரத்திலே நீங்கள் அமர்ந்திருந்த செய்தி தெரிந்தாலே தலையை வெட்டி போடுவார்கள். இப்போதே போய்விடுங்கள்னு தெரிவிச்சுட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அப்போ விக்ரமாதித்தன் மந்திரிய பார்த்து, கேட்டீரையா பட்டி, இதற்கென்ன செய்வது? அந்த செண்பகவல்லியாளின் சரீரத்தினின்று எழும் வாசனையே இவ்வளவு மேன்மையானதென்றால் அவள் எவ்வளவு அழகுள்ளவளாக இருக்க வேண்டும்? அவளை சந்தித்து அவள் கொண்டுள்ள கன்னிவிரதத்தை மாற்றி மனம் புரிய வேண்டும். இதற்கு ஒரு உபாயம் சொல்லுன்னு கேட்டான். ராஜாதி ராஜனே, அந்த செண்பகவல்லி ஒரு அரசகுல மங்கையாக பிறந்தும் ஆண்வாடை கூடாதென்று கன்னிவிரதம் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமையானபடியால் செண்பகவல்லி தன்னுடைய தோழியரோடு இங்கு நீராடி விளையாடி போக வருவாள். அப்போது நம்மில் ஒருவர் அவளுடன் எந்த விதத்திலாவது தந்திரோபாயமாக சென்று அவள் கன்னி விரதம் அனுஷ்டிப்பதற்குரிய காரணத்தை முதலில் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அரசே, தாங்கள் விருத்தாப்பிய வடிவம் புனைந்து முதுகிழவரை போல் மறைந்திருங்கள். நான் ஒரு யவ்வன பெண்ணாக வேடம் தரித்து அவளுடன் சென்று முடிந்தவரை அறிந்து வருகிறேன்னு சொன்னான் பட்டி. மறுநாள் வெள்ளிக்கிழமை பகல் 10 நாழிகை நேரத்துல 1000 தாதிமார் புடைசூழ மோகனாங்கிகளை தூக்கி வரும் முத்துப்பல்லக்கில் செண்பகவல்லி புறப்பட்டு சில தாதியர் சாமரை வீச, சில கன்னியர் கட்டியங்கூற, சில செல்வியர் கானம் இசைக்க வெகு வினோதமாகவும் ஆடம்பரமாகவும் மண்டபத்தை நோக்கி வந்தா. செடி மறைவுல தொண்டு கிழவன போல ஒளிந்திருந்த விக்ரமாதித்தன்
அந்த முத்து பல்லக்கு கடந்து போகும்போது அதுல சுந்தர வடிவமா செண்பகவல்லிய பார்த்து மயங்கி நின்னுட்டு இருந்தான். அழகிய பெண்ணான வேடமணிந்த பட்டியோ 1000 தாதியர்களோடு தானும் ஒருத்தியா கலந்துக்கிட்டு போனான். செண்பகவல்லி வழக்கம் போல நீராடி சத்திரத்துல கோலாகலமா இருந்துட்டு கன்னிக்கோட்டைக்கு போனப்போ பட்டியாகிய போலி பெண்ணும் அவங்களோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சான். முதல் வாசலை கடக்கும்போது 1000 தாதிமார்கள்ல சிலர் முதல் வாசல் படியிலேயே நின்னுட்டாங்க. 2வது வாசல்ல சிலர் நின்னுட்டாங்க. இவ்வாறு 7 வாசல்களிலும் தாதியர்கள் பகுதி பகுதியா நின்னுகிட்டே இருந்தாங்க. 8வது வாசல செண்பகவல்லியும் 4 தாதிமார்களும் மட்டும் கடந்து சயன மண்டபத்துக்குள்ள போனாங்க. யவ்வன பெண்ணா வேடம் தரித்து வந்த பட்டி 7வது வாசற்படியிலேயே நின்னுட்டா. இனியும் தொடர்ந்து போனா நீ யாரடின்னு செண்பகவல்லி கேட்டு விட்டான்னா பதில் மொழி என்ன சொல்றதுன்னு நினைச்சு பட்டி வந்த வழியே திரும்பிட்டான். பட்டி எதை உத்தேசம் செய்து வந்தானோ அந்த காரியம் நிறைவேறல. தோல்வியோட விக்ரமாதித்தனின் எதிரில் போய் நிக்கிறது நல்லா இருக்காதுன்னு உஜ்ஜயினி பட்டணம் போய் அம்மனிடம் பிரார்த்திச்சு செண்பகவல்லியின் விரதத்திற்கான காரணத்தை அறிய வேண்டும்னு புறப்பட்டான். போற வழியில அதிக வெயிலா இருந்ததால குளத்தங்கரை ஒன்று தென்படவே அதுல நீர் அருந்தி தாகவிடாய் தணிந்து அந்த குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில கொஞ்ச நேரம் படுத்து களைப்பாரிக்கிட்டு இருந்தான். அந்த வனத்துல ஒரு ரிஷியும் அவர் பத்தினியாரும் வெகு காலமா தவம் செய்து வந்தாங்க. அந்த ரிஷி குளத்துக்கு நீராட வந்தப்போ ஆலமரத்தடியில படுத்த பட்டிய பார்த்து, ஆஹா, இந்த இளைஞன் எவ்வளவு அழகா இருக்கான், என் பத்தினி இந்த சுந்தரனை பார்த்தால் மோகம் கொண்டு விடுவாளேன்னு நினைச்சு ஆணை பெண்ணாக்க கூடிய மூலிகை வேர் ஒன்றை அங்கு வளர்ந்திருந்த ஒரு செடியிலிருந்து கிள்ளி எடுத்து பட்டியின் மேல போட்டுட்டு போனாரு. உடனே பட்டியும் ஆணுருவம் நீங்கி பெண்ணா மாறிட்டான். ரிஷி ஸ்நானம் முடிச்சுக்கிட்டு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நீராட ரிஷி பத்தினி அந்த வழியா வந்தப்போ ஆலமரத்தடியில பெண் ரூபமா படுத்திருக்கும் பட்டிய பார்த்து, ஆஹா, இந்த பெண் எவ்வளவு அழகா இருக்கா, இவ தேவகன்னியோ ராஜகன்னியோ, இந்த சுந்தர ரூபவதிய என் கணவர் கண்டால் என்னை விட்டுவிட்டு இவளிடம் மையல் கொண்டு சென்று விடுவாரன்றோன்னு நினைச்சா. உடனே பெண்ணை ஆணாக்க கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை வேறொன்றை மற்றொரு செடியிலிருந்து பறித்தெடுத்து பெண் ரூபமா படுத்திருக்கும் பட்டியின் மேல போட்டுட்டு போனா. உடனே பட்டியும் பழையபடியே ஆணுருவ அடைஞ்சான். இத கண்ணால பார்த்த பட்டி காளிமாதேவியே இப்படி வந்து அருளியதா நினைச்சு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றக்கூடிய 2 வித மூலிகை வேரையும் எடுத்துக்கிட்டு விக்ரமாதித்தன் கிட்ட திரும்பி போனான். பொழுது அஸ்தமிக்கும் வர காத்திருந்த விக்ரமாதித்தன் இன்னும் பட்டி வரவில்லையே, போன இடத்தில் என்ன நேர்ந்ததோன்னு நினைச்சு சுய வடிவமாகி ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு போகும் தருணத்துல நல்ல வேளையா பட்டியும் வந்து சேர்ந்தான். பட்டி, இவ்வளவு நேரம் என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாயேன்னு விக்ரமாதித்தன் கேட்டான். பட்டி தான் சண்பகவல்லியாலின் முத்துப்பல்லக்கை தொடர்ந்து அவளுடைய அரண்மனை கோட்டைக்குள் சென்றதும் 7வது வாசலை தாண்டி போக முடியாமல் திரும்பி வந்ததும் உஜ்ஜயினி காளி கோயில் நோக்கி செல்லும் வழியில் அதிசய வேர்களை அடைந்ததுமான விவரங்களை தெரிவித்து, அரசே, இவ்வேரின் உதவியால் உம்மை பெண்ணாக்கி விஜயரங்கராஜன் வசம் ஒப்புவிக்கிறேன். நீங்கள் செண்பகவல்லியுடன் பழகி அவள் கன்னி விரதத்தின் ரகசியத்தை அறிய முயற்சி செய்யுங்கள்னு சொன்னான். பிறகு பட்டி ஒரு ராஜனை போல வேடம் தரித்து விக்ரமாதித்தனை பெண்ணாக்கி அவனை பட்டி தன் பத்தினியை போல தன் பின்னால் நடந்து வர செய்து செண்பகவல்லியின் தந்தையான விஜயரங்கராஜனிடம் அழைச்சிட்டு போனான். விஜயரங்க மன்னா, என் பெயர் சல்லியராஜன். நான் இருப்பதும் அரசாண்டதும் பீமாபுரி தேசமாகும். இதோ நிற்கும் என் மனைவியாகிய விக்ரம பெண்ணாகப்பட்டவள் உஜ்ஜயினி பட்டணத்தை அரசாளும் விக்ரமாதித்த மகாராஜனின் தங்கையே ஆவாள். நெடுநாளாய் நான் விக்ரமாதித்தனுக்கு கப்பம் கட்டி வருவது வழக்கம். 3 வருட காலமாய் நாட்டில் மழையின்மையால் நாட்டில் பஞ்சம் தோன்ற நான் கப்பம் கட்டாமல் இருந்துவிட்டேன். கப்பம் செலுத்துவதற்கு பூஸ்திதி முதலிய பொருள்களையெல்லாம் விற்று செலுத்தியும் தீராமல் 1000 பொன் பாக்கியாக நின்றுவிட்டது. அதற்காக தன் சகோதரி என்றும் பார்க்காமல் உன் மனைவியை எங்காகிலும் அடமானம் வைத்தாவது பாக்கி 1000 பொன் பணம் வாங்கி கட்டு என்று விக்ரமாதித்தன் கடுமையாக கண்டித்து சொல்லிவிட்டான். மனம் பொறாத நான் தங்களிடம் வந்திருக்கிறேன். என் மனைவியை தங்களிடம் அடமானமாக விட்டுச் செல்கிறேன். 1000 பொன் கொடுத்து உதவுங்கள். உமது பொன்னுக்கு பழுது வராமல் பிற தேசங்களுக்கு சென்று நான் என்ன பாடுபட்டாவது யாசகம் செய்தாவது பணம் சம்பாதித்து கொண்டு வந்து பணத்தை திரும்ப கொடுத்துவிட்டு என் பத்தினியாளை மீட்டுச் செல்கிறேன்னு சொன்னான். அதற்கு விஜயரங்க மன்னன், சல்லியராஜரே, உம்மையும் அந்த விக்ரமாதித்தன் தன் தங்கை புருஷன் என்றும் பாராமல் பாடுபடுத்தினால் என்ன செய்வாரோ தெரியாது. நீர் உமது மனைவியை அடகு வைக்க தேவையில்லை. நான் 1000 பொன் தருகிறேன்னு சொன்னான். மன்னவா, அப்படி சொல்லாதீர்கள்.
விக்ரமாதித்தன் என்னை நம்ப மாட்டான். நான் இவ்வளவு சுலபமாக பணத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றியதாக நினைப்பான். யாசகத்தால் வரும் பணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே உம்முடைய குமாரி செண்பகவல்லி தனிக்கோட்டை கட்டி கன்னி விரதம் காத்து வருகிறதாக கேள்விப்பட்டேன். செண்பகவல்லியின் பாதுகாப்பில் என் பத்தினி விக்ரம பெண் இருப்பாளேயாகில் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னா சல்லியராஜனாக வந்த பட்டி. அவ்விதமே சல்லியராஜனுக்கு விஜயநகர மன்னன் 1000 பொன் கொடுத்ததும் விக்ரம பெண்ணை அந்த இடத்திலேயே விட்டுட்டு பட்டி கிளம்பினான். அவன் உஜ்ஜயினி பட்டணத்துக்கு போறது போல போக்கு காட்டிட்டு விஜயநகரத்தின் எல்லையிலிருந்து ஒரு காட்டை அடைஞ்சு 1000 பொன்னையும் பூமிக்கு அடியில புதைச்சி வச்சுட்டு ஒரு அணிலை பிடிச்சு கொன்னு கூடு விட்டு கூடு பாயும் வித்தையின் மூலமா அந்த அணிலின் உடலுக்குள்ள தான் புகுந்துக்கிட்டு தன் உடலை பாதுகாக்கும்படி வேதாளத்தை நிறுத்தி வச்சுட்டு அணிலின் உருவத்துல செண்பகவல்லியின் கோட்டைக்குள்ள வந்து செண்பகவல்லியின் சப்பரக்கூட மஞ்சத்தின் மேல் கட்டிலின் விதானத்துல ஒளிஞ்சிருந்தான். சல்லியராஜன் போனதும் விஜயநகர மன்னன் தன் குமாரி செண்பகவல்லியின் கோட்டைக்கு விக்ரம பெண்ணை அழைச்சிக்கிட்டு வந்து அவகிட்ட ஒப்படைச்சான். விக்ரம பெண்ணும் செண்பகவல்லியும் இளமை பருவத்தின் குறுகுறுப்போடு மிகவும் சிநேகமாகி பகற்பொழுதுல சொக்கட்டான், சதுரங்கம், சோழி முதலியன ஆட்டங்கள் ஆடி பொழுதுபோக்குவதும் காலங்களில் வீணை முதலான வாத்தியங்கள் இசைத்து ஆடி பாடி மகிழ்வதுமா விளங்கி பிரிக்க முடியாதவர்களாகி ஒரே சப்பரக்கூட மஞ்சத்தில் ஒன்றாக படுத்து உறங்குவதுமாய் இருந்து வந்தாங்க. அந்த பஞ்சனையின் மேல் விதானத்துல அணிலின் ரூபத்துல பட்டி ஒளிஞ்சிருந்து கவனிப்பதும் விடிய 4 நாழிகைக்கெல்லாம் எழுந்து காட்டிற்கு போய்விடுவதுமாய் இருந்து வந்தான். இவ்வாறு இருக்கும் நாளையில ஒரு நாள் இரவு விக்ரம பெண் காடாறு மாதம் வேற முடிய போகுதே, இனி ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்கக்கூடாதுன்னு யோசிச்ச விக்ரம பெண் உடனே ஏதோ விசாரப்பட்டவளை போல வேணுமனே தனியா போய் படுத்திருந்தா. அவ முகம் வாடி இருப்பதை பார்த்த செண்பகவல்லி, தோழி, உன் முகம் வாடி இருப்பதன் காரணம் என்ன? என்னிடம் சொல்லுன்னு கேட்டா. விக்ரம பெண்ணோ ஒன்றும் பதில் சொல்லாம பேசாம தலையை குனிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. அவளை ஆசையோட செண்பகவல்லி தன் சப்பரக்கூட மஞ்சத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்து அதுல உட்கார வச்சு, தோழி, உன் உள்ளத்தை துன்புறுத்தும் துயரம் என்னவென்பதை என்னிடம் சொல்லுன்னு செண்பகவல்லி பறிஞ்சு கேட்கவே, நான் சொல்லுவதால் என் கஷ்டம் நீங்கிவிடுமா, இல்லை என் விசாரத்தை சொன்னால் அதை தீர்த்துவிடப் போகிறாயான்னு கொஞ்சம் சலிப்போட சொன்னா விக்ரம பெண். கண்ணே தோழி, உடல் 2ஆனாலும் உயிர் ஒன்றென பழகும் என்னை அப்படியா நினைத்து கொண்டாய்? முன்காலத்தில் இருவர் பிராண சிநேகிதமாய் இருந்த கதை ஒன்றை சொல்லுகிறேன். அதை கேட்ட பிறகாவது உன் உள்ளத்தில் இருப்பதை சொல்லுவாய்ன்னு செண்பகவல்லி சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா. சதுரகிரி பட்டணத்தை சைந்தவன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு சித்திரசேனன் என்ற மகன் பிறந்தான். சித்திரசேனன் சிறு வயதுல படிக்கும்போது வில்லிய சிங்கன் என்ற வேட சிறுவனோட சிநேகம் கொண்டான். அவங்க இணை பிரியாத நண்பர்கள் ஆனாங்க. இனி எந்த காலத்திலும் பிரிவதில்லைன்னு வாக்கு தத்தம் செய்துக்கிட்டாங்க. நாளடைவுல ராஜகுமாரனான சித்திரசேனன் பெரியவனாகி அப்பட்டணத்தின் அரசனா முடிசூட்டப்பட்டான். அவன் அரசனான பிறகு மிகுந்த கஷ்டத்துல அவதிப்பட்ட வேடகுமாரனான வில்லிய சிங்கன் தன் நண்பனான அரசனை பார்த்து ஏதாவது உதவி கேட்கலாம்னு தினமும் அரண்மனைக்கு வந்து பகல் முழுவதும் வாசல்ல அரசனுக்காக காத்திருப்பான். அரசனும் போகும்போதும் வரும்போதும் அவனை ஏறெடுத்தே பார்க்கல. இவ்வளவுதான் உன் சிநேகிதமானு வருந்திய வில்லிய சிங்கன் இனி வயிற்று பழப்புக்கு வழி தன் குலத்தொழில்தான்னு நினைச்சு வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு மனம் வெறுத்து காட்டுக்கு போனான். ஆனா அவன் சிறு வயதிலேயே முறையானபடி அந்த தொழிலை கத்துக்காததுனால ஒரு காட்டோந்தி கூட கிடைக்கல. அந்தி பொழுதும் அஸ்தமிக்க தொடங்குச்சு. காட்டுல மிருகங்களை தேடி அலையும் போது வில்லிய சிங்கன் இருள வழி தப்பி போய் ஒரு மலை குகையை பார்த்தான். அதுக்குள்ள விகாரமான ஒரு முனிவன் தன் தவ மகிமையால ஏதோ ஒரு தேசத்து ராஜகுமாரி ஒருத்திய தூக்கி கொண்டு வந்து அந்த குகையில வச்சு அவ மடியில சிரம் வைத்து அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். வேடனை கண்ட பேரழகி, ஏ வேடா, நீ என்ன காரியம் செய்தாய்? இந்த உக்கிர முனிவன் நித்திரை தெளிந்து எழுந்து விட்டால் உன்னையும் என்னையும் அழித்து விடுவான். இங்கிருந்து போய்விடுன்னு சைகை காட்டினா. உடனே வில்லிய சிங்கன் பயந்து நடுங்கினவனா மலை குகையை விட்டு வெளியே ஓடி வந்தான். இந்த பெண் தேவகன்னிகை போன்று இருக்கிறாள். நம் பால்ய சிநேகிதனான அரசனுக்கு தகுந்த பெண் அன்றோ? அதனால் நமக்கும் அனுகூலம் ஏற்படும். இவ்விதம் நினைச்ச வில்லிய சிங்கன் நேரா அரண்மனைக்கு வந்து அதிசயம் கொண்டு வந்திருப்பதா காவல்காரர் மூலம் செய்தி சொல்லி அனுப்பி அரசனை சந்திச்சு காட்டுல தான் கண்ட அதிசயத்தை தெரிவிச்சான். உடனே சித்திரசேன மன்னன் அகமகிழ்ந்து பழைய நட்புரிமை கொண்டாடி, நண்பா, ராஜாங்க அலுவல்களிலே உன்னை மறந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு. இப்போதே நாம் இருவரும் அங்கு சென்று அம்முனிவனிடமிருந்து அப்பெண்ணை மீட்டு வருவோம். நீ எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லி தன் பஞ்ச கல்யாணி குதிரையில ஏறி வேட நண்பனுடன் விரைந்து போனான். அவன் மலக்குகையை அடைஞ்சதும், நண்பா,
நான் சொல்லும்படி உபாயப்படி நடந்து கொள். அதோ அமர்ந்திருக்கும் சுந்தராங்கியின் மடி மீது அந்த அகோர முனிவன் சிரம் வைத்து அயர்ந்து உறங்குகிறான். அவன் கண் விழிப்பதற்குள் காரியத்தை முடிக்க வேண்டும். குகைக்குள் சென்று முனிவனின் சிரத்தை அசையாமல் உன் மடி மீது வாங்கி வைத்துக்கொண்டு அந்த கன்னிகையை வெளியே வரச் சொல். அவள் வந்ததும் அவளை குதிரை மீது ஏற்றி வைத்துவிட்டு உடனே நான் வந்து முனிவனை 2 துண்டுகளாக வெட்டி எறிகிறேன்னு சொன்னான். அதன்படி வில்லியசிங்கன் குகைக்குள்ள போனான். அவனை கண்டதும் அந்த கன்னிகை, அட மூடா, முன்னொரு தரம் வந்தபோது நான் தெரிவித்ததை மறந்து விட்டாயா? உனக்கு காலம் நெருங்கிவிட்டதான்னு கேட்டா. பெண்ணே, நான் வந்திருப்பது உன் நன்மைக்காக அன்றி வேறில்லை. இம்முனிவனுடன் எவ்வளவு காலம்தான் கஷ்டப்படுவது? என் நண்பனான சதுரகிரி பட்டணத்து அரசன் வெளியே காத்திருக்கிறான். அயர்ந்து உறங்கும் முனிவனின் தலையை சிறிதும் அசையாமல் மெதுவாக உன் மடி மீதிருந்து எடுத்து என் மடி மீது தாங்கிக் கொள்ளுகிறேன். நீ வெளியே சென்று அரசனை வரச் சொல். இம்முனிவனை கொன்று உன்னை அழைத்துச் செல்கிறோம்னு சொன்னான் வேடன் வில்லியசிங்கன். அந்த மங்கையும் அதுக்கு சம்மதிச்சு அவ்வாறே முனிவன் தலைய வேடன் மடி மேல வச்சுட்டு வெளியே போனா. அவளை கண்ட சித்திரசேனராஜன், இனி வேடன் கதி எப்படி ஆனா என்ன, நாம இனி ஒரு கணமும் இங்க இருக்கக்கூடாதுன்னு அவளை அள்ளி அணைச்சு குதிரை மேல ஏத்திக்கிட்டு தன் தலைநகரத்தை நோக்கி காற்றென பறந்து போயிட்டான். வேடனோ வெகு நேரமா காத்திருந்தும் தன்னை காப்பாற்ற தன் நண்பன் வராதது கண்டதும் தேகம் நடுநடுங்கவே அவன் மடியில தலை வச்சு படுத்திருந்த முனிவன் கண் விழிச்சுக்கிட்டான். அரசகுமாரிய காணாம வேடன் மேல கோவிச்சு சாபம் கொடுக்கையில முனிவனின் காலில் வேடன் விழுந்து நடந்ததை சொல்லி மன்னிக்கும்படி வேண்டினான். அடே மூடா, உனக்கு அறிவு எங்கே போய்விட்டது? கூட தகாத நண்பனுடன் நட்பு கொண்டு அவனுக்காக அடாத செயல் புரிந்ததின் பலனை கண்டாயா? உன்னை ஆபத்தில் திண்டாட விட்டுவிட்டு அவன் அற்புத சுந்தரியுடன் அந்தப்புறத்திற்கு சென்று விட்டான். இவன்தான் இணைபிரியா நண்பனா? சிநேகிதத்தின் நன்மையை விளக்கும் விதமாய் முற்காலத்தில் நடந்த ஒரு கதையை சொல்கிறேன் கேள்னு சொல்லி முனிவர் கதையை ஆரம்பிச்சாரு. சரையு நதி தீரத்துல பிரமாபுரி என்ற பட்டணத்துல ராஜகுமாரனான சன்மார்கனும் மந்திரி குமாரனான குணபத்திரன் என்பவனும் உயிருக்குயிரான சிநேகத்துடன் இருந்து வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் விவாக வயது வந்ததும் சோழ தேசத்து ராஜனான குசனனின் குமாரி சுரதவல்லிய ராஜகுமாரனும் கலிங்க தேசத்து ராஜகுமாரிய மந்திரி குமாரனும் மணந்துக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகும் அவ்விரு பெண்களும் தங்களுடைய தாய் வீட்டிலேயே இருந்து வந்தாங்க. ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் ஒரு நாள் தங்கள் மனைவிமார்களை தாய் வீட்டிலிருந்து தங்கள் நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக சோழ தேசம் புறப்பட்டு போனாங்க. ராஜகுமாரன் முன்னும் மந்திரி குமாரன் பின்னும் நடந்து போகும்போது வழியில ஒரு மரத்தில் இருந்த பக்ஷியானது முன்னால் போகிறவனுக்கு சாவு காத்திருக்கிறதுன்னு சொல்லுச்சு. பறவைகளின் பாஷையை அறிந்திருந்த மந்திரி குமாரன் சட்டென்னு தன் ஆருயிர் நண்பனான ராஜகுமாரனை தன் பின்னால வர வச்சு தான் முன்னே நடந்து போனான். சில தூரம் போனதும் மறுபடி அந்த பக்ஷியானது பின்னாலே போகிறவனுக்கு சாவுன்னு சொல்லவே அதனால கிளேசமடைந்த மந்திரி குமாரன் தன் நண்பனின் கையை பிடிச்சுக்கிட்டு அவனை முன்னும் பின்னும் போக விடாம தன் வலப்பக்கமே சரிசமமா நடந்து வரும்படி செய்தான். சாவு எங்க காத்திருக்கும்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்த மந்திரி குமாரனுக்கு ராஜகுமாரனின் மாமனாரான குசமகாராஜனின் சோழ தேசத்துல தான் சாவு காத்திருக்கும்னு சந்தேகம் உண்டாச்சு. சோழ தேசத்தின் எல்லையை அவங்க அடைஞ்சதும் குசமகாராஜனுக்கு செய்தி அனுப்பினாங்க. மகாராஜனும் அவங்கள மேளதாளத்துடன் ஆடம்பரமா வரவேற்று உபசரிச்சு தன் மருமகனான ராஜகுமாரனுக்கு ஒரு தந்த பல்லக்கையும் மந்திரி குமாரனுக்கு ஒரு பச்சை பல்லக்கையும் அனுப்பினான். இதுல ஏதாவது சூது இருக்கக்கூடும்னு பயந்த மந்திரி குமாரனான குணபத்திரன் தன் நண்பனுக்கு வந்த பல்லக்குல தானும் தனக்கு வந்த பல்லக்குல ராஜகுமாரனையும் ஏற வச்சான். அவ்வாறே அவரவர்களுக்கு தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதிகளையும் மாத்திக்கிட்டாங்க. இரவு 10 நாழிகையான சமயம் ராஜகுமாரன் தங்கியிருந்த விடுதிக்கு அவனுடைய பத்தினியான குசராஜனின் குமாரி சுரதவல்லி தின்பண்டங்கள் நிறைந்த பொன் தொட்டோட வந்து சேர்ந்தா. மந்திரி குமாரன் குணபத்திரனோ பக்ஷி சொன்ன வார்த்தைய மனசுல நினைச்சுக்கிட்டவனா ராஜகுமாரனின் அறையில வந்து மறைஞ்சிருந்தான். பகலெல்லாம் நடந்து வந்த அலுப்புனால ராஜகுமாரன் சன்மார்கன் அயர்ந்து நித்திரை செய்யறத அறிந்த சுரதவல்லி வெறுப்போட முகம் சுளித்து காரி உமிழ்ந்துவிட்டு தின்பண்ட தட்டோட கள்ளத்தனமா அங்கிருந்து புறப்பட்டு பட்டணத்தின் வடபுறத்தில் ஒதுக்குப்புறமாயுள்ள ஒரு பாழடைந்த மண்டபத்துக்கு வழக்கப்படி போனான். அங்க ஒரு முடவன் இருந்தான். அவன் ராஜகுமாரி சுரதவல்லியின் கள்ள புருஷனாவான். விகார வடிவனான அந்த முடவன் மேல சுரதவல்லி அலாதியான மோகம் கொண்டிருந்தா. அன்றைய தினம் நேரங்கழித்து வந்ததுக்காக அந்த முடவன் சலிச்சுக்கிட்டு, ஏனடி இவ்வளவு தாமதமாய் வந்தாய்னு கோவிச்சுக்கிட்டான். என் ஆசை காதலா, கோபம் வேண்டாம். என்னை மணந்த ராஜகுமாரன் என்னை அழைத்து போக தன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறான்.
அவன் விடுதியில் நன்கு நித்திரையில் ஆழ்ந்த பிறகல்லவா நான் இங்கு வர வேண்டும். அதனால் தான் நான் இங்கு வர தாமதமாகிவிட்டது சுவாமின்னு சுரதவல்லி சொன்னா. அப்படியா பெண்ணே, இது நாள் வரை நீ கல்யாணமாகாத கன்னிப்பெண் என்றல்லவா உன் சகவாசத்தை நாடியிருந்தேன். இனி இங்கு வராதே. மீறி வருவாயானால் நம் இருவருக்கும் பிராணாபத்து நேரிடும்னு சொன்னான் அந்த முடவன். அப்போ சுரதவல்லி அவன் கால்கள்ல விழுந்து, சுவாமி, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாளாவது உம்மிடம் வராதிருந்தால் என் பிராணன் போய்விடும்னு கெஞ்சினா. உடனே அந்த முடவன் தன் உடைவாளை எடுத்து தன் கள்ளக்காதலியின் கையில கொடுத்து, கேளடி பெண்ணே, நமக்கு இடையூறாக வந்து முளைத்த ராஜகுமாரனின் தலையை உபாயங்களின் மூலம் துண்டித்து விட்டு வாடின்னு சொன்னான். அப்படியே செய்கிறேன் சுவாமி. அவன் தலையை வெட்டி எறிந்து அவனுடன் வந்திருக்கும் மந்திரி குமாரனின் மீது குற்றத்தை சுமத்தி அவனையும் சிரசாக்கினைக்கு உட்படுத்தி விட்டு வருகிறேன்னு சுரதவல்லி உடைவாள வாங்கிக்கிட்டு அரண்மனை விடுதிக்கு திரும்பினா. அரண்மனையிலிருந்து அவளை பின்தொடர்ந்து வந்த மந்திரி குமாரன் மடத்தில் நடந்தவைகளையும் கள்ள காதலனையும் ஒளிந்து நின்னு கவனிச்சிட்டு, இனி அந்த அரசகுமாரி என்ன செய்ய போகிறாளோ, என்னதான் முடவன் சொன்னாலும் அதன் பிரகாரம் தன் பர்த்தாவை கொல்லவும் துணிவாளோன்னெல்லாம் மனம் குழம்பியவனா சுரதவல்லிய ரகசியமா பின்தொடர்ந்து அவனும் விடுதிக்கு வேகமா திரும்பினான். விடுதியை அடைந்த சுரதவல்லியோ வேகமா நடந்து தன் நாயகன் அயர்ந்து உறங்கும் பள்ளியறைக்குள்ள புகுந்து சிறிதும் முன்பின் யோசிக்காம ராஜகுமாரனின் சிரச கைவாளால வெட்டினா. பதறிப்போன குணபத்திரன் அவ கையை பிடிச்சு, அடி பஞ்சமா பாதகி, என் ஆருயிர் நண்பன உன் பர்த்தாவென்றும் பாராமல் கழுத்தறுக்கிறாயே, இப்படி செய்வது நியாயமான்னு கேட்கவே சுரதவல்லி கூக்குரலிட்டு காவலாட்களை கூவி அழைச்சு, ஐயையோ, இந்த படுபாவி மந்திரி குமாரன் என் நாயகனை கழுத்தை வெட்டி கொன்று என்னையும் கைப்பிடித்து இழுத்து பலாத்காரம் செய்கிறானேன்னு மந்திரி குமாரன் மேல குற்றம் சாட்டினா. உடனே காவலாட்கள் உள்ள ஓடி வந்து மந்திரி குமாரனை கட்டி இழுத்து கொண்டு போய் குசராஜனை எழுப்பி விஷயத்த சொன்னாங்க. சுரதவல்லியும் ராஜனை பார்த்து, கேளும் என் பிதாவே, இந்த வஞ்சக நெஞ்சம் படைத்த மந்திரி குமாரன் செய்த கொடுமையை நானும் என் நாயகனும் விடுதியில் ஆழ்ந்த நித்திரை செய்யும் போது இந்த வஞ்சகன் என் பிராணபதியின் கழுத்தை வெட்டி என்னையும் கைப்பிடித்து பலாத்காரம் செய்தான். நல்ல வேளையாக நகர் சோதனைக்கு வந்த காவலாட்கள் என் கூக்குரலை கேட்டு உள்ளே ஓடி வந்து என் மானத்தை காத்தார்கள். என் புருஷனை கொன்றுவிட்ட இந்த பாவிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என் பிதாவேன்னு முறையிட்டா. உடனே குசராஜனும் வெகுண்டெழுந்து, இந்த மந்திரி குமாரன் வஞ்சகன் என்பதில் சந்தேகமில்லை. என் மருமகனுக்கு அனுப்பிய தந்த பல்லக்கில் இவன் ஏறிக்கொண்டு இவனுக்கு அனுப்பியதில் ராஜகுமாரனை ஏறி வரச் செய்தான். அதுபோல் ராஜகுமாரனுக்கு ஏற்பாடு செய்த விடுதியையும் மாற்றிக்கொண்டான். அப்போதே சந்தேகப்பட்டேன். இப்போது ராஜகுமாரனுக்கு பத்தினியான என் குமாரியையும் கைப்பற்ற துணிந்தான். இவன் வெகு துன்மார்கன். இவனை கொண்டு போய் முதல் வாசல் மந்திரியிடம் ஒப்படைத்து சிரசாக்கினை செய்து விடுங்கள்னு உத்தரவிட்டான். தலையாரிகள் அதன் பிரகாரம் மந்திரி குமாரன் குணபத்திரனை முதல் வாசல் மந்திரி கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அந்த மந்திரியாரிடம் குணபத்திரன் தானும் ராஜகுமாரனும் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டது முதல் அதுவரை நடந்ததையெல்லாம் தெரிவித்து தான் ஒரு குற்றமும் செய்யவில்லைன்னு மன்றாடினான். அவன் சொன்ன வார்த்தைகளை நம்பின முதல் வாசல் மந்திரி, இவன் முகத்தை பார்த்தால் தர்மவான் என தோன்றுகிறது. இவனை தண்டித்தால் அந்த பாவம் நம்மை சும்மா விடாதுன்னு பயந்து இரண்டாவது வாசல் மந்திரி கிட்ட அனுப்பி வச்சான். அவன் மூன்றாவது வாசல் மந்திரி கிட்ட அனுப்ப அவன் நான்காவது வாசல் மந்திரி கிட்ட அனுப்பினான். அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடுச்சு. 4 மந்திரிகளும் ஒன்று கலந்து குணபத்திரன் சொன்ன விஷயங்களை பரிசோதிக்க வேணும்னு நினைச்சு மந்திரி குமாரனுக்கு பதிலா ஒரு மிருகத்தை கொன்னு அதன் ரத்தத்தை மட்டும் அரசன் கிட்ட அனுப்பி மந்திரி குமாரனை தண்டிச்சிட்டதா சொன்னாங்க. மந்திரி குமாரன் கேட்டுக்கொண்டபடி ராஜகுமாரனின் தேகத்தை உடனே தகனம் செஞ்சிடாம காப்பாத்தி வந்தாங்க. பிறகு அன்றிரவு யாருக்கும் தெரியாம அரசகுமாரி சுரதவல்லிய பின்தொடர்ந்து மந்திரிமார்கள் போனாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்த மடத்துக்கு சுரதவல்லி உல்லாச மோகினி போல போய் முடவனை சந்திச்சு தான் பர்த்தாவை கொன்றதையும் மந்திரி குமாரனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதையும் தெரிவிச்சிட்டு முடவனோட உல்லாசமாய் இருந்தா. அப்போ அங்க ஒளிஞ்சிருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த 4 மந்திரிமார்களும் வெளிப்பட்டு அவளை பிடிச்சு அரசன்கிட்ட கொண்டு போய் விவரத்தை சொன்னாங்க. அதனால கடும் கோபம் கொண்ட அரசன் தன் குமாரத்தியையும் முடவனையும் 2 கூறுகளாக பிளந்து கொன்று 4 வாசல்களிலும் தொங்கவிட்டு தன் கருமத்தை தொலைக்க காசி யாத்திரை போனான். மந்திரி குமாரனோ தன் ஆருயிர் நண்பனான ராஜகுமாரனின் சவத்தை எரிக்காம அவனை உயிர்ப்பிக்க வேணும்னு பிரதிஞ்ஞை செய்துக்கிட்டு சரீரம் அழியாதபடி தைலமிட்டு பதனம் செய்து ஒரு பேழையில போட்டு ஒரு பல்லக்குல வச்சு ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தமா பிரயாணப்பட்டுக்கிட்டே தான தர்மங்கள் செய்துக்கிட்டே வந்தான்.
தீர்த்த யாத்திரையின் முடிவுல ராஜகுமாரனின் சடலம் உயிர் பெற்று எழுந்திராவிடில் தானும் உயிரை விட்டுவிடுவதென்னும் முடிவு செய்துக்கிட்டான். தீர்த்த யாத்திரையும் முடிஞ்சது. ராஜகுமாரனும் உயிர் பெற்று எழல. மந்திரி குமாரன் தன் பிரதிஞ்ஞைப்படி தன் உயிரையும் விட்டுவிட தீர்மானிச்சான். அதுக்குள்ள கலிங்க தேசத்துல உள்ள தன் மனைவி எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு தன் மாமனாரின் கலிங்க தேசத்துக்கு வந்தான். ராஜகுமாரனின் சவமுள்ள பேழையை தன்னுடைய பள்ளி அறைக்குள் வச்சுக்கிட்டு படுத்தான். அன்று இரவு 10 நாழிகைக்கு பிறகு பள்ளி அறையில மந்திரி குமாரன் கண்மூடி துயில்வது போல இருந்த சமயம் அவனோட பத்தினியான அமிர்த சம்போகவல்லி தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு தின்பண்டங்கள் உள்ள தட்டோட வந்தா. தன் நாயகன் தூங்குறத பார்த்து கட்டிலையும் நாயகனையும் மும்முறை வலம் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கத்தியையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட்டா. மந்திரி குமாரன் உண்மையில தூங்கல, அவளையே கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தபடியால அவ புறப்பட்டு போனதும் அவ போகும் மர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு தானும் அவளை பின்தொடர்ந்து போனான். அந்த நிர்மானுஷ்யமான அர்த்தராத்திரி வேளையில அமிர்த சம்போகவல்லி நேரா ரணபத்ர காளி கோயிலுக்குத்தான் போனான். அம்மனின் பொய்கையில நீராடி சன்னதியை அடைஞ்சு மும்முறை பிரதட்சணம் செய்து தன் கணவன் திரும்பி வந்தா தன்னை பலியிட்டு கொள்வதா செய்திருந்த சபதப்படி தன் கழுத்தை அறுத்துக்கிறதுக்காக உடைவாள உருவினப்போ தேவி பிரசன்னமாகி அவ கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தி, மகளே, நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய். உனக்கு என்றென்றும் 12 வயதும் உன் நாயகனுக்கு 16 வயதும் அளித்துள்ளேன். உன் நாயகனின் நண்பனான ராஜகுமாரன் தன் மனைவியால் மரணமடைந்தான். அவனுடைய சவத்தை பேழையில் வைத்து உன் நாயகன் கொண்டு வந்திருக்கிறான். அவன் பிழைத்தால்தான் உன் கணவர் உயிர் வாழ்வான். ஆகவே நான் கொடுக்கும் திருநீரையும் எலுமிச்சம்பழத்தையும் காக தீர்த்தத்தையும் எடுத்துச் சென்று ராஜகுமாரனின் அறுப்புண்ட சிரசை உடலோடு பொருத்த வைத்து எலுமிச்ச பழத்தை அறுத்து கழுத்தறுப்புண்ட இடத்தில் பிழிந்து இந்த விபூதியை தூவி தீர்த்தம் தெளித்து இந்த பிரம்பால் தட்டினால் ராஜகுமாரன் உயிர் பெற்று எழுவான்னு சொல்லி மறைஞ்சா. காலையில மந்திரி குமாரன் இரவுல கண்டத கனவுல கண்டதா சொன்னான். அப்போ அவ, சுவாமி, அடியாள் தான் அப்பெண், இதோ கொண்டு வருகிறேன் என்று காளியம்மன் கொடுத்த வரப்பிரசாதங்களை கொண்டு வந்து தந்தா. அவற்றின் உதவியால 2 பேரும் ராஜகுமாரனை உயிர் பெற்றெழ செய்தாங்க. பிறகு மந்திரி குமாரன் தன் மனையாளையும் ராஜகுமாரனையும் தன் தேசத்துக்கு அழைத்து வந்து ராஜகுமாரனுக்கு மறுதேசத்து ராஜகுமாரியை மறுமணம் செய்து வைத்து 4 பேரும் ஆனந்தமா வாழ்ந்து வந்தாங்க. இவ்வாறு கதையை முடித்த அகோர முனிவர், வேடனே, இப்படியல்லவோ நண்பன் இருக்க வேண்டும். உன் நண்பனான அரசகுமாரனோ உன்னை ஆபத்தில் மாட்ட வைத்துவிட்டு மங்கையை அபகரித்து போய்விட்டான். இனி அப்பாதகனின் முகத்தில் விழிக்காதேன்னு புத்திமதிகள் சொல்லி திரவியங்களும் கொடுத்தனுப்பிட்டு அவரும் கடும் தவம் புரிய போயிட்டாரு. முற்காலத்தில் சிநேகிதர்கள் இவ்வாறு இருந்தனர். ஆகையால் உன் மனதில் இருக்கும் விசாரத்தையும் பிராண சிநேகிதியான என்னிடம் தெரிவின்னு விக்கிரம பெண்ணை நோக்கி கேட்டா செண்பகவல்லி. தோழி, பூலோகத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் தாங்கள் வாழ ஒரு நாயகனை அடைவதல்லவோ நியதி. பேரழகும் யவ்வனமும் உள்ள கன்னிகையான நீ தகுந்ததொரு நாயகனை வரிக்காவிட்டால் அரசன் இல்லாத நாடும் வேலி இல்லாத பயிரும் போலாகிவிடுமன்றோ? கணவனோடு சுகித்திருக்கும் இளமையின் ஆனந்தங்களை என்னை போல நீயும் அனுபவித்தாலன்றோ எனக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும். அப்படி இருக்க நீயோ ஆண்வாடையே ஆகாதென்று இருக்கிறாய். அதை நினைத்து நீ ஏன் இப்படி வருந்த வேண்டும் என்று எண்ணித்தான் நான் மிகவும் விசாரப்படுகிறேன்னு விக்கிரம பெண் தெரிவிச்சா. தோழி, அது ஒரு பெரிய கதை. உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? கதையை கேள்னு சண்பகவல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா. முற்காலத்துல இளங்காவனம் என்றொரு வனம் இருந்தது. அதுல இளங்காவதி என்ற அம்மன் இருந்தா. அம்மன் சன்னதி எதிரில் உள்ள மூங்கில் புதர்ல சல்லியான் என்றும் சல்லரி என்றும் தம்பதிகளான 2 மாடப்புறாக்கள் இருந்தன. அந்த புறாக்களுக்கு வெகு காலம் குஞ்சுகள் பிறக்காமல் இருந்து கடைசியில அந்த பெண் புறா 2 முட்டையிட்டு போனது. காத்துல ஒன்னோட ஒன்று அசைஞ்சப்போ மூங்கில்கள் உராஞ்சு தீப்பத்திக்குச்சு. அதுல அந்த புறாவின் முட்டைகளும் எரிஞ்சிடுச்சு. இதை கண்ட அந்த 2 புறாக்களும் புத்திர சோகம் அடைஞ்சு இனிமே வாழ்வதால பயனில்லைன்னு தீயில விழுவதா சங்கல்பம் செய்து உயர பறந்து போய் தீயில விழும்போது சல்லியன் எனும் ஆண் புறா தீயில விழாம பறந்து ஓடிடுச்சு. அதை கண்ட சல்லரி எனும் பெண் புறா மனம் பொறுக்காம பக்கத்து காளியம்மன் சன்னதிக்கு போய் அம்மனிடம் தன் மனத்துயரை எடுத்து சொல்லி, தேவி, என் நாயகன் என்னை மோசம் செய்து விட்டான்.
ஆகவே நான் தீயில் விழுந்து இறக்கப் போகிறேன். அடுத்த ஜன்மத்தில் ராஜனிடத்தில் நான் சண்பகப்பூவின் மனத்தோடு பிறக்கும்படி அருள் செய். தாயே, அடுத்த ஜென்மத்தில் நான் ஆண்வாடையே இன்று இருக்கப் போகிறேன்னு வேண்டிக்கிச்சு. இந்த கதைகளையெல்லாம் கட்டிலின் மேல் விதானத்துல அணில் ரூபத்துல ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பட்டியானவன் பொழுது புலரும் தருணத்துல அங்கிருந்து கிளம்பி கானகம் போய் சண்பகவல்லியின் பிதாவான விஜயநகர ராஜனிடம் வந்தான். 1000 பொன்னையும் அவனிடம் திருப்பி கொடுத்து அதுக்கு அடையாளமா வச்சிருந்த பாரியாளான விக்ரம பெண்ணை அழைச்சிக்கிட்டு வெளியே போனான். காட்டை அடைஞ்சதும் சல்லியராஜனின் ரூபத்தில் இருந்த பட்டியும் விக்ரம பெண்ணின் ரூபத்தில் இருந்த விக்ரமாதித்தனும் சுயரூபம் எடுத்துக்கிட்டாங்க. வாருமையா பட்டி, காடு 6 மாதம் முடிய போகிறதே, அதற்குள் நான் சண்பகவல்லியை மனம் புரிந்து செல்ல வேண்டுமே, அதற்கு ஒரு உபாயம் சொல்லும் ஐயான்னு விக்ரமாதித்தன் கேட்கவே, இன்னும் 8 நாளில் அவளை உமக்கு மனம் முடித்து வைக்கிறேன்னு சொன்ன பட்டி அதுக்கு ஒரு உபாயம் செய்தான். அவன் ஒரு யவன பெண்ணாகவும் விக்ரமாதித்தன் கழை கூத்தாடியாகவும் உருமாறினாங்க. அரண்மனை போகும் கழை கூத்தாடிகளை கண்டு பட்டியாகிய யவன பெண் அவங்களோட போனா. அரண்மனையில விஜயநகர மன்னனுக்கும் அவனுடைய குமாரி சண்பகவல்லிக்கும் அநேக விதமான வித்தைகளை காட்ட அவன் பட்டியாகிற அப்பெண்ணை அழைச்சு கௌரவிச்சான். அப்போ பட்டியாகிய பெண், அரசே, தங்கள் புகழ்ச்சி அனைத்தும் காட்டில் இருக்கும் என் குருநாதரை சேர்ந்ததுன்னு சொன்னா. அவர் ஏன் வரவில்லைன்னு விஜயநகர மன்னன் கேட்டப்போ அவருக்கு பெண் வாடையே ஆவதில்லைன்னு சொன்னா பட்டியாகிய கழை கூத்தாடி பெண். அவர் வித்தையை நாங்கள் கண்டு கழிக்க முடியுமான்னு கேட்டான் அரசன். நாளை காட்டிற்கு வாருங்கள், ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னா கழை கூத்தாடி பெண். அவ்வாறே அவ மறுநாள் விஜயநகர மன்னனை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போனா. அந்த குருநாதரின் அற்புதமான வித்தைகளை சண்பகவல்லியும் காண விரும்பியதால ஒரு கூடாரம் அடிச்சு அதுக்குள்ள சண்பகவல்லி மறைஞ்சிருந்து பார்ப்பதென ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அங்கு விக்ரமாதித்தனை பட்டியாகிய பெண் தன் குருநாதரான கழை கூத்தாடியின் வேஷத்துல வர வச்சான். குருநாதரின் அற்புதமான வித்தைகளையெல்லாம் கண்டு பிரமித்து போன விஜயநகர மன்னன், ஐயா கழை கூத்தாடி, நீங்கள் ஏன் பெண் வாடை கூடாதென்று விரதம் இருக்கிறீர்னு கேட்கவே அதுக்கு விக்ரமாதித்தன் பட்டி சொல்லி கொடுத்தபடி சண்பகவல்லி சொன்ன அதே மாடப்புறா கதையை சொல்லி பெண் புறா தீயில் விழாமல் மோசம் செய்ததால் ஆண் புறா இனி பெண்களையே நினைப்பதில்லைன்னு சபதம் செய்துக்குச்சு. அந்த புறா நான் தான் சொன்னான். கூடாரத்தின் உள்ள மறைவாயிருந்து அவனை கவனிச்சு வந்த செண்பகவல்லி சட்டென வெளிப்பட்டு, இல்லவே இல்லை, ஏ கூத்தாடி, நீ சொல்வது சுத்தப்பொய், ஆண் புறாதான் மோசம் செய்ததுன்னு சொல்ல 2 பேருக்கும் பெரிய தர்க்கம் உண்டாகிடுச்சு. ஏ கூத்தாடி, நீ சொன்னதை நிரூபிக்க வேண்டும்னு விக்ரமாதித்தனின் கையை பிடிச்சு இழுக்க, நீதான் நிரூபிக்க வேணும்னு அவன் முந்தானையை அவன் பிடிச்சு இழுக்க கைகலப்பு ஏற்பட்டு பெரும் சண்டையாகிவிடும் போல இருந்தது. பின்பு விஜயரங்கராஜன் அவங்கள சமாதானம் செய்து, கொஞ்சம் பொறுங்கள், 2 புறாக்களுமே மோசம் செய்திருக்க முடியாது. ஆண் புறாவும் பெண் புறாவும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் தீயில் விழுந்து உயிர் நீத்திருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் இருவரும் கற்பு நெறி தவறாமல் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இருவரும் இந்த ஜன்மத்தில் திருமணம் செய்து கொண்டு மனமொத்து வாழுங்கள்னு சொன்னான். அதுக்கு 2 பேரும் சம்மதிக்கவே சண்பகவல்லிக்கும் கழை கூத்தாடியின் ரூபத்தில் உள்ள விக்ரமாதித்தனுக்கும் நல்ல சுப முகூர்த்தத்துல திருமணம் நடந்தது. அப்போ காடாறு மாதம் முடிந்து விடவே கூத்தாடி பெண்ணுருவில் இருந்த பட்டி சுயரூபம் எடுத்துக்கிட்டு, விக்ரமாதித்த மகாராஜனே, நம் உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு புறப்படுங்கள்னு கூப்பிட்டான். அப்போதான் விஜயரங்கராஜனுக்கு தன் மருமகன் உஜ்ஜயினியின் மன்னன் விக்ரமாதித்தன்றது தெரிஞ்சது. அவன் மேலும் மகிழ்ச்சி கொண்டவனா அநேக பரிசு வகைகளுடன் சண்பகவல்லியையும் உஜ்ஜயினி நகரம் அனுப்பி வச்சான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த மங்கள கல்யாணி பதுமை, ஹே போஜராஜரே, எங்கள் விக்ரமாதித்த பூபதியின் வல்லமையை கேட்டீரல்லவா? அது போன்ற வல்லமை உம்மிடம் இருந்தால் இந்த வினோத சிம்மாசனத்தில் ஏறி அமரும், இல்லையெனில் கீழே இறங்கிவிடும்னு சொல்லுச்சு. அப்போ சூரியன் அஸ்தமித்து விடவே போஜராஜன் அந்த சிங்காதன படியை விட்டு கீழே இறங்கி திரும்பி போனான். 5வது படிக்கு காவலான மந்திர மனோன்மணி பதுமை சொல்லிய கதையை நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.